ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர். இந்த லிங்க் இதோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனலில் மட்டும்தான் நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் கொடுப்போம் லைவ் டைமில். சரிங்களா? ஏன்னா யூடியூப்பில் வந்து ஜஸ்ட்டு பிஃபோர் சார்ட் ஆஃப்டர் சார்ட் மட்டும்தான் இருக்கும். தென் அனாலிசிஸ் மட்டும் இருக்கும். பட் ரெகுலர் அந்த லைவ் அப்டேட் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும். ஸோ இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் வந்து 1 வீக் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த சார்ட் எப்படி கொடுக்குறோம், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா கைஸ்? ஸோ ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வழக்கம் போல் நம்ம டெய்லி வந்து டுடே மார்னிங் வந்து 7 மணிக்கு மேலே வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் சார்ட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. தென் உள்ளே வந்து இந்த பாயிண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். அதே மாதிரி புட் சைட்லேயும் இது பாருங்கள், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் ப்ரைஸோடு பண்ணுவோம். இதில் சீசா அப்படின்றனால சீசானா என்னென்னா, ஒன்று மேலே இருந்தால் ஆப்போசிட்டில் வந்து கீழே இருக்கும். லெஃப்ட் சைடில் செகண்ட் பாயிண்ட் இருந்தால் ரைட் சைட்லேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ கால் மேலே போனால் புட்டு இறங்கும், இல்லை புட்டு மேலே போனால் கால் இறங்கும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ வழக்கம் போல் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். என்னென்னா, இங்கே 25,300 கால் இருக்கிறது 25,350 கால் ஆச்சு. இங்கே 25,500 புட்டுன்றது 25,550 புட்டாச்சு. உள்ளே உள்ள இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே மாறாது. சரிங்களா? உடனே வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த லைன்ஸை வந்து ட்ராப் பண்ணிடணும். சேம் சென்செக்ஸ்லையும் 82 இங்கே 200 காலுன்றது 82,400 கால் ஆச்சு. 83,200 புட்டுன்றது 83,400 புட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். மற்றபடி உள்ள பாயிண்ட்ஸ் எதுவும் மாறாது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் இந்த ஆப்ஷன் சார்ட், இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆப்ஷன் சார்ட். அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா இந்த 2 மட்டும்தான் பார்ப்போம். அதில் வந்து நமக்கு கால் சைடில் ஃபேவர் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா அல்காரிதம் வந்து நமக்கு கால் சைட் ஃபேவர்னு சொல்லிடுச்சு. தென் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் காலுக்கு மேலே தான் இருந்தது. அதாவது கால்னால் என்ன அர்த்தம்னா, இந்த லெஃப்ட் சைட் கால், ரைட் சைட் புட்டு. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கால் சைடு. இந்த சைடு கால் சைடில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் புட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்கும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னா, இங்கே பாருங்கள் 159.5, இங்கே 159.5. ஸோ கால் சைடில் 159.5க்கு மேலே இருந்துச்சுன்னா புட் சைட்லேயும் ஆப்வியஸாக புட் 159.5 கீழே தான் இருக்கும். சரிங்களா? சில சமயத்தில் கால் சைடும் புட் சைடும் ரெண்டுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும். அப்படி இருந்தால் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே சைட்வேஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ மார்க்கெட்டு இப்போ ஓப்பன், அதாவது கால் சைடில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். எப்போ 9:20க்கு 9:25க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக கால் சைடில் தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் பாருங்கள், ஆஃப்டர் த சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய கேண்டில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட் வந்து மாற்றிடுவோம் இல்லையா? ஸோ சார்ட் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேண்டில், அதாவது 9:30க்குள்ளே நம்ம சார்ட் ட்ரா பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம என்ட்ரி செகண்ட் பாயிண்ட்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு என்ட்ரி கொடுத்துருச்சு. திரும்பவும் இன்னொரு வாட்டியும் என்ட்ரி வந்திருக்கு 165 ரூபாயில். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 239, தேர்ட் பாயிண்ட். ஸோ பக்காவாக செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டு 70 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியாச்சு இதில். பட் நான் வந்து என்ட்ரி எடுக்கலை, எனக்கு ஒர்க் இருந்தது. ப்ளஸ் இந்த என்ட்ரியெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் என்னால் எடுக்க முடியலை. சேம் இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது கால் சைடில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அப்படியே புட் சைடில் பாருங்கள், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். இப்படி தான் இந்த ரைட் சைட்லேருந்து கீழே இருந்தால் லெஃப்ட் சைட்லேருந்து மேலே இருக்கும். அதுவும் அந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் போகும்போது இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. தென் சென்செக்ஸும் பாருங்கள், சேம் தான். சென்செக்ஸ்லையும் 82,400 கால் ஆப்ஷன், 83,400 புட் ஆப்ஷன் போட்டாச்சு. கரெக்டாக இந்த சைடும் பாருங்கள், நிஃப்டியில் ஆன மாதிரியே இங்கே செகண்ட் பாயிண்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ரீன் கேண்டில் வச்சதும் இங்கே என்ட்ரி, டார்கெட் வந்து அடுத்த தேர்ட் பாயிண்ட் தான். ஸோ 500 பாயிண்ட் வந்து இங்கே கேப்சர் ஆகிருக்கும். இந்த சைடும் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் கீழே இறங்க, இங்கே செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட்டு மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நோ இஷ்யூ. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான சார்ட்டும் நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நாளைக்கான சார்ட்டு. லெஃப்ட் சைடில் 25,500 கால் ஆப்ஷன், 25,700 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. தென் சென்செக்ஸ் வந்து நியூ எக்ஸ்பைரி. ஸோ அதோட 83,000 கால் ஆப்ஷன், 84,000 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க கைஸ்.
ஓகே காய்ஸ், அதாவது இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். தீபாவளிக்கு நம்ம ஆஃபர் வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டா நீங்கள் வந்து நீங்களே ஓனாகவே ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு நியூஸு இல்லை இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்களே ஓனாகவே மேட்ச் பேஸில் கற்றுக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.